தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இல்லாமல் இறைவன் நம் மீது இறங்கவே நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வில் அழைத்துச் செல்வாராக. ஆமென். உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். இணையில்லாத விண்ணரசே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே உன்னதர். ஆமென். மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா, நாங்கள் இன்னும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்திலிருந்து சிந்திக்கவுமாய் வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றை சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட
உம்மேல் நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சவுல் சீப்பு பாலைநிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலின் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றார். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்பேனூரும் படைவீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாயோ தாவீதிடம், இந்நாளில் கடவுளும் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றார். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்ற இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டியில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவாலையையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவர் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவிலிருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கு இடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலை நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடையாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில்லதோ அத்துணை தொலைவிற்கும் நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீதும் இறங்குகிறார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 45 முதல் 49 வரையிலான இறைவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியதல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பார். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே
விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. புதிய கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையார் இறைவனோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தொகுப்பு 6 இறை வார்த்தைகள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவரை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நீங்கள் அன்பு செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கை மாறும் மிகுதியாய் இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறவன் மனிதனாக மாறுகிறான். ஆனால் அதே நேரத்திலே தனக்கு எதிராக செய்த தவறை மன்னிக்கிறவன் தெய்வமாக காட்சியளிக்கிறான். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவருமே அறிந்த நிகழ்வுதான் இது. 1981 ஆண்டு மே மாதம் 13ஆம் நாள் பாத்திமா அன்னையினுடைய விழா. அப்போதைய திருத்தந்தையாக இருந்த 2ஆம் யோவான் பவுல் மக்களுக்கு தன்னுடைய ஆசி வழங்குவதற்காக வத்திக்கான் சதுக்கத்தில் மக்கள் நடுவிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது துருக்கி நாட்டை சார்ந்த இளைஞர் முகமது அலி அகா என்பவர் தன்னுடைய உடலிலே பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து திருத்தந்தையை சுடுகிறார். தொடக்கத்தில் சுட்ட குண்டுகள் தவறி வேறு நபர் மீது பாய்ந்தாலும் அதன் பிறகு சுடப்பட்ட குண்டுகள் திருத்தந்தையினுடைய உடலை பார்த்தன. சுருண்டு விழுந்த திருத்தந்தையை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். சுடப்பட்ட இளைஞரை காவல்துறை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கிறது. தொடர் அறுவை சிகிச்சைக்கு பிறகு திருத்தந்தை காப்பாற்றப்பட்டார். தனது உடல்நலம் தேறியவுடன் முதலாக அவர் சென்ற இடம் எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தானோ அந்த முகமது அலி அகா என்னும் இளைஞனை சந்திக்க செல்கிறார். சந்திக்க சென்றவர் அந்த இளைஞனை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் உன்னை மன்னித்து விட்டேன். இத்தாலி நாட்டினுடைய அதிபருக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த இளைஞனுடைய தவறை குறைத்து அவனை மன்னிக்க வேண்டும் என்று. ஏறக்குறைய வாழ்நாள் தண்டனை பெற்ற அந்த இளைஞன் அப்போதைய இத்தாலி அதிபரால் மன்னிக்கப்பட்டான். அவனும் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு சில நாட்களுக்கு பிறகு தன்னுடைய தவறுக்காக அவனை மனம் வருந்தி எந்த திருத்தந்தையை அவன் சுட்டானோ, எந்த சமயத்தினுடைய தலைவராக இருப்பதனால் அவர் சுட்டானோ அந்த கத்தோலிக்க நம்பிக்கையை அவன் தழுவிக்கொண்டான் என்பது வரலாறு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. இயேசுவின் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் அடுத்தவரால் நாம் ஏமாற்றப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு வகையில் நாம் காயப்படுத்தப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு வகையில் நாம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. வாழ்க்கையில் அவர்களுக்கு வருகிற உணர்வுகளுக்கு ஏற்ப இன்னொருவர் மீது காயங்களை வீசுவதும் வார்த்தைகளை வீசி எறிந்து குற்றப்படுத்துவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இல்லை என்று சொல்வதற்கில்லை. பலவீனமான மனிதனுடைய இதயம் அழுக்குகளால் நிறைந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆனால் அடுத்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதனால் நானும் அப்படித்தான் இருப்பேன் என்றால் அவர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் என்ன என்பதுதான் இந்த இறை வார்த்தை நமக்கு தருகிற கேள்வியாக இருக்கிறது. இனி முதல் வாசகத்தில் தாவீதுடைய புகழ் பெருகுவதை பார்க்கிறார் அரசன் சவுல். தன்னை விட இவன் பெரியவனாக மாறிவிடுவானோ என்கிற பொறாமை சவுலை ஆட்கொள்ளுகிற பொழுது தாவீதுக்கு எதிராக காய்களை நகர்த்தி தாவீதை கொலை செய்யவும் அவரது புகழை மங்கச் செய்யவும் முயற்சி செய்கிறார். எனவே சவுலிடமிருந்து தப்பித்து செல்கிற தாவீது காடுகளிலே மலைகளிலே தஞ்சமடைகின்ற பொழுது தாவீது இருக்கிற இடத்தை அறிந்து கொண்டு அவரை கொலை செய்வதற்காக படை வீரர்களோடு புறப்படுகிற சவுல் அயர்ந்து உறங்குகிறான் என்கிற செய்தி கேள்விப்பட்டவுடன் இதுதான் தருணம், இதுதான் வாய்ப்பு, இதைவிட மேலான வாய்ப்பு கிடைக்காது என்கிற சூழ்நிலையில் சவுலை தேடி வருகிற தாவீதும் அபிசாயும். அபிசாய் சொல்லுகிறார், இதை ஈட்டி எடுத்து 2 முறை அல்ல, ஒரே முறை அவருடைய நெஞ்சில் நான் குத்திவிட்டால் அவர் இறந்து போவார். எவ்வளவருக்கு கோபம், எவ்வளவருக்கு வஞ்சகம் இருந்திருக்கும். எனக்கு எதிராக, என் தலைவனுக்கு எதிராக
கொலை செய்ய வேண்டிய வாய்ப்பு கிடைத்த பிறகு, பழி வாங்க வேண்டும் என்ற வாய்ப்பு கைக்கு எட்டிய பிறகும் முடியாது என்று திரும்பி சொல்லுகிற தாவீது அரசனுடைய மனநிலை நம்மிடம் இருக்கிறதா? இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரே, நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் தான் உங்களுக்கு அளக்கப்படும். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். ஒரு கன்னத்தை காட்டினால் மறு கன்னத்தை காட்டிக் கொடுங்கள். எவ்வளவு ஒரு வித்தியாசமான வாழ்வு சிந்தனை, அறநெறி சிந்தனை. உங்கள் பகைவருக்கு நீங்கள் அன்பு செய்யுங்கள், உங்களை அன்பு செய்வதற்கு நீங்கள் அன்பு செய்தால் அதனால் என்ன பலன் என்கிற கேள்வியை ஆண்டவரே நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நடைமுறையில் இது சாத்தியமில்லை என்று சொல்லலாம். நடைமுறையில் சாத்தியமில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவத்திற்கும் அடுத்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எனவே நாம் வித்தியாசமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இத்தகைய அறநெறி சிந்தனைகள் நம்முடைய இதயத்தை தாங்க வேண்டும், அலங்கரிக்க வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்கள், பல்வேறு சூழ்நிலைகளிலே நம்முடைய இதயம் அடுத்தவர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. நம்மை ஏமாற்றிய நண்பர்கள் இருக்கிறார். துரோகிகளாக மாறிவிட்டானே என்று நாம் அவர்களை குறித்து முறையிடலாம். நல்லவன் போல் நடித்துவிட்டு இப்படி என்னை ஏமாற்றி விட்டானே, முகத்திற்கு முன்பாக சிரித்து விட்டு முதுகுக்கு பின்னால் குத்தி விட்டானே என்கிற ஏமாற்ற வலிகள், முறையீடுகள் நம்முடைய இதயத்திலிருந்து பொங்கி வழியலாம். ஆனால் இவற்றிற்காக பழிவாங்கக்கூடிய மனநிலையோடு காத்துக் கொண்டு இருந்தால் நம்முடைய இதயம் நல்ல இதயமாக இருக்க முடியாது என்பதுதான் இந்த இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற படிப்பினையாக இருக்கிறது. எனவே உடனடியாக நாம் மனிதர்களாக மாற முடியுமா? இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் மனிதர்களாக இருக்கலாமே. எனவே மனிதர்களாக மாறுவதற்கு அடுத்தவருடைய குற்றங்களை, அடுத்தவருடைய பலவீனங்களை, நமக்கு எதிராக செய்த தவறுகளை மிகைப்படுத்துகிறவர்களாக இல்லாமல் குறைந்தபட்சம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, மன்னிப்பதற்கான மனதை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது கடவுளுடைய முன்னிலையில் நாமும் கொஞ்சம் நல்லவர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்யப்படும். குறைந்தபட்சம் இதை நம்முடைய குடும்பங்களில் இருந்து தொடர்வோம். ஒரு குடும்பம் மன்னிக்கின்ற குடும்பமாக இருக்கிற பொழுதுதான், தவறுகளை மிகப்படுத்தாத குடும்பமாக இருக்கிற பொழுதுதான் ஒரு குடும்ப வாழ்வு நலமான குடும்பமாக இருக்க முடியும். எனவே வாழ்க்கை துணையுடைய தவறுகளை மிகைப்படுத்தி அவர்களை காயப்படுத்துவதை விட்டு விடுவோம். வாழ்க்கை துணையாக கிடைத்த கணவனை, மனைவியை கொண்டாடுகிற மனநிலையை பெற்றுக் கொள்வோம். நாம் வாழ்கிற சமூகத்திலே நமக்கு எதிராக செய்யப்பட்ட தவறுகளை நினைத்து பொறுமை கொண்டு அவர்களுக்கு எதிராக பழி வாங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கிற மனநிலையை விட்டுவிட்டு கொஞ்சமேனும் மன்னிப்பதற்கு முயற்சி செய்கிறோம். எனவே இப்படிப்பட்ட வாழ்வு சூழலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்டுகொள்ளுகிற பொழுது கடவுளுக்கேற்ற மனிதர்களாக, மனிதர்களுக்கேற்ற நல்லவர்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய முடியும். எனவே தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நாம் மனிதனாக மாறுகிறோம். அதே நேரத்தில் தனக்கு எதிராக செய்த தவறுகளை மன்னிக்கின்ற பொழுது தெய்வமாக மாறுகிறோம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் சுயமாகியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆத்துவில் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அழைக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். மாறிவிடாமல் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பை
உங்கள் பதிலுரை. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையை வழிநடத்தும் எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள் மற்றும் இருப்பார் துறவியர்கள் அன்பின் பணியாளர்களாக பகிர்தல், மன்னித்தல் என்ற குணங்களில் இறை மக்களை வழிநடத்த செல்ல அருள் தர வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டு மக்களை வழிநடத்தும் தலைவர்கள் உண்மையான அன்பினால் நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த தேவையான நல் திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறரை அன்பு செய்வதனால் எங்களுக்கு வரும் மேலோட்டமாக எதிர்ப்புகளையும் சிக்கல்களையும் கலைந்து கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்கக்கூடியது எதுவும் இல்லை என்ற திண்ணமான மனப்பான்மையை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமணம் என்ற அருட்சாதனத்தினால் இணைக்கப்பெற்ற ஒரே குடும்பத்து மக்களாக வாழும் நாங்கள் எங்களது அன்றாட வாழ்வில் உம் அன்பை நாங்கள் சந்திக்கும் அனைவரிடத்திலும் பகிரும் நல்ல மனிதனை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்தை மாற வேண்டும். அருள் தருபவரே இறைவா, எங்கள் இதயத்தின் பாரங்களை அரைக்க வைக்க வந்திருக்கிறோம். மனதின் சுமைகள் என்ன என்பதை நீர் ஒருவரை அறிவீர். பல்வேறு சூழ்நிலைகளில் அடுத்தவர்களால் ஏமாற்றப்பட்ட வேதனை உணர்வு எங்களுடைய இதயங்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. மன்னிப்பதற்குரிய மனம் அவ்வளவுக்கு எளிதாக வருவதில்லை என்பது தெரியும். ஆனால் ஆண்டவரே, எங்கள் இதயத்தை இழக்கச் செய்யும். அடுத்தவர் ஏற்றுக்கொள்வதற்குரிய மனப்பாங்கை தாரும். அதே நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்களால் உற்று பாரும். எங்கள் ஒவ்வொருவரும் மீது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். மனதை அரித்துக் கொண்டிருக்கிற மனச்சோர்வுகள், உடலை பாதிக்கின்ற நோய்கள், இவைகள் அனைத்தையும் நீரை குணப்படுத்தும். எடுக்குகிற முயற்சிகளில் வெற்றியை தாரும். செய்கின்ற தொழிலை நீரை உமது அருளால் நிரப்பி காத்தருளும். கடன் பாரங்களால் நொந்து போயிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி பிடித்தருளும். பிள்ளைகளை ஆசிர்வதையும் எழுதுகிற தேர்வுகளில் வெற்றியை கொடுத்தருளும். எங்கள் வாழ்வுக்கு எது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் அழுத்துகிற எல்லா பாரங்களில் இருந்தும் எங்களை விடுவித்து நன்மைத்தனங்களால் நிரப்பி எங்களுக்கு எது தேவையோ அவற்றை தந்து எங்களை காத்தருளும். நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு எங்களை வாழச் செய்யும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தோர் தந்திடவே தந்தாய் என்றிடுவார். என் வாழ்வை உமக்கு
உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரை உமது நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, இன்னுழையெல்லாம் வல்ல இறைவா, இந்நாள்களிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். நீயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்த பிறகு திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். ஹோசானா ஹோசானா விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளன. விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளன. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஒப்புரவுக்கான நற்கருணை மன்னாரை கொடுக்கிறோம். நம்முடைய வலைகளுக்காக கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல தந்தை உமது பேரால் வரைந்த ஒரு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை வாழ்த்துகின்றோம். மனிதரை மீட்கின்ற ஒரு அருள் வாழ்பவரை, பாவிகளை அரவணைக்கும் கைகள் அவரை, நாங்கள் உமது அமைதியை கண்டடையும் வழியும் அவரை. ஆண்டவரை எங்கள் பாவங்களால் நாங்கள் உண்மை விட்டு விலகிச் செல்கின்றோம். உம்மோடு ஒப்புரவாகிட நீரை எங்களை இன்னும் வழி நடத்துகின்றீர். நாங்கள் மனம் திரும்பி உம்மிடம் வரவும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் எங்களுக்காக சாவுக்கு நீர் கையளிக்கும் திருமகன் வழியாக எங்களுக்கு அருளுகிறீர். கிறிஸ்து எங்களுக்கு அருளி ஒப்புரவை நாங்கள் இப்பொழுது கொண்டாடி வேண்டுகின்றோம். இவ்வாறு
உமது ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதனால் இவையும் திருமகனின் உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக. இம்மறைபொருள்களை கொண்டாடும் போது அவரது கட்டளையை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் எங்களுக்கு விடுதலை அளிக்க தமது உயிரை கையளிக்கும் முன் பந்தில் அமர்ந்திருக்கையில் அப்பத்தை தம் கைகளில் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் அதை மாலை வேளையில் ஆசிய கிண்ணத்தை தம் கைகளில் எடுத்து உமது இரக்கத்தை அறிக்கையிட்டு அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இவ்வாறு நேர்களுக்கு வழங்கி ஏற்றவை நிறைவான திருப்பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தூயவரான தந்தையும் திருமகனுடைய எங்களையும் ஏற்றுக்கொள்ளுமே தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். அவருடைய ஆவியை இந்த வீட்டின் விருதில் கனிவு கூர்ந்து எங்களுக்கு தந்தருளும். எங்களை ஒருவர் மற்றவரிடமிருந்து அந்நியப்படுத்தும் அனைத்தையும் இவர் அகற்றுவாராக. இவரை ஒரு திரு அவை மனிதருடைய ஒற்றுமை அடையாளமாகவும் அமைதியின் கருவியாகவும் செயலாற்ற செய்வாராக. எங்களையும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள் பீட்டர், சுசிநாதன், சதீஷல் ஆயர்கள் மக்களாக அனைவரையும் அன்புறவில் காத்தருள்வாராக. ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தையை உம்முடைய திருக்கரங்களில் தருகிறோம். அவருக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்து காத்தருளும். எங்களின் திருமகன் பந்தியில் இப்போது ஒன்று சேர்த்துள்ளீர். அதுபோலவே கடவுளின் தாயாகி மாற்றுக்குரிய கனிமரியா, உமது புனித திருத்துதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் எங்கள் சகோதர சகோதரிகளோடும் எங்களை ஒன்றிணைத்தருளும். அவ்வாறு எமது நட்புறவு இறந்து போன எல்லா மக்களினத்தாரை மொழியினரையும் உமது நிறைவான அமைதி நலவு புதிய விண்ணகத்தில் புதிய மண்டகத்தில் முடிவில்லா ஒற்றுமையின் விருதில் பங்கு பெற எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து இயேசுவில் ஒன்று சேர்த்தருளும். இவர் வழியாக இவரும் இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமையாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி சுனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமை அனைத்தும் பெருகும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள்
கலக்கும் மீது நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இருளின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சொன்னார், இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இதயத்தின் வலிகளையும் வேதனைகளையும் பழிவாங்கும் எண்ணத்திற்கு நாம் இடம் கொடுக்காமல் விட்டுக் கொடுக்கவும் ஏற்றுக்கொள்ளும் அழைப்பு தருகிற இறைவன். விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுக்கும் நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே, இயேசுவே, என் அரணான இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்த பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இயேசுவே. ஒளி கொண்டு தேடினார் இருளில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினார் இருளில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. கடுகோடி வரலாம், உள்ளம் கவிதோடி விடலாம், கடுகோடி வரலாம், உள்ளம் கவிதோடி விடலாம். ஆனால் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. இரவுக்கும் எல்லை போர் பிடியல்லோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. இரவுக்கும் எல்லை போர் பிடியல்லோ, முடிவாக வெல்வதும் நன்மை என்றோ. தளராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம், தளராது வாழ்வோம், அருள் அணையாது காப்போம். என்றென்றும்
யூபிலி கொண்டாட்டத்தின் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுகிறார். மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசியும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாகிய எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் கிணலை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அறிவிப்புகள். இன்று பொது காலத்தின் 7ஆம் ஞாயிறு. இந்த வாரம் மார்ச் 1ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று மாலை 6 மணி திருப்பலி முடிந்தவுடனே ஜெபமாலை சுற்று பிரகாரம் இருக்கும். நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்களே, நமது பங்கில் ஏறக்குறைய 25க்கு மேற்பட்ட அன்பியங்கள் இருக்கின்றன. இதில் எத்தனையோ அன்பியங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றனர். அதற்கு அன்பிய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு பாராட்டுதலை பங்கு தந்தையை தெரிவிக்கின்றார். இதோடு இணைந்து சில அன்பியர்கள் இன்னும் செயல்படாமல் இருக்கின்றனர். ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லிக் கூட இன்னும் செயல்படாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அன்பியர்கள் நீங்கள் தயவு செய்து பங்கு தந்தையிடம் வந்து பேச வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஏறக்குறைய 4 அல்லது 5 அன்பியர்கள் மாத அந்த ஜெபம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அந்த செயல்படாத அன்பியர்களின் உறுப்பினர்கள் அல்லது தலைவர் வந்து பங்கு தந்தையோடு பேச வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியானது நமது பங்கில் இருக்கும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தரப்பட இருக்கின்றது. நமது பாரிஷ் மைனாரிட்டி செல் அவர்கள் செயல்படுத்தி இருக்கின்றார்கள். சிலர் அவர் இருக்கும் அந்த கச்சேரிக்கு செல்ல இயலாததால் அவர்களின் கஷ்டத்தை சொன்னபோது இன்று மற்றும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை நமது பங்கு சாவடியில் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். நீங்கள் அனைவரும் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து அவர்கள் பேர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மரியாபுராவில் இருக்கும் புனித கார்மல் மாதா ஆலயத்தில் எல்லா ஆண்டும் ஆண்டவரின் பிறப்பு மற்றும் இறப்பின் அந்த நிகழ்வை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இது மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இதை பற்றிய அதிக விவரங்களுக்கு பங்கு தந்தை அல்லது பங்கு சாவடிகளுக்கும் உறுப்பினரை கேட்டுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். சென்ற வாரத்தில் காணிக்கை தொகை 47,740 ரூபாய். தாராளமானதற்கு நன்றி. அன்பாதவர்களே, திருநீர் புதனானது மார்ச் மாதம் 5ஆம் தேதியானது திருநீர் புதன் இருக்கின்றது. இந்த திருநீரை செய்ய நீங்கள் எடுத்து சென்ற ஆண்டு எடுத்து சென்ற அந்த குருத்தோலைகளை நீங்கள் எடுத்து வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் நமது பங்கின் பங்கா சபையானது ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நமது ஆயர் பீட்டர் மச்சாதோ அவர்கள் நமது பங்கு பாஸ்டரல் கவுன்சில் ஏற்கனவே 3 ஆண்டுகள் இருந்தார்கள். இப்பொழுது இந்த ஆண்டு முதல் 20
சொல்லியிருந்தீங்க. அதனால் நமது பங்கிற்காக நமது பங்கில் இருக்கும் குருக்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தி இருக்கின்றோம். நீங்கள் வெளியே செல்லும் போது ஒரு ஸ்கேனர் வச்சிருக்கிறோம். ஓகே, இந்த டோர் மேல போட்டு வச்சிருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியது அதை ஸ்கேன் பண்ணாலே நீங்கள் டைரெக்டாக அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஜாயின் ஆகலாம். ஏறக்குறைய 1024 பேர் அந்த ஒரு குரூப்பில் சேரலாம். இன்னும் அதிகமாக தேவை இருந்தால் அதிகமான குரூப் செய்யலாம். ஆனால் முதலில் இதை நாம் நிறைவு செய்யலாம். அதனால் நமது பங்கின் உறுப்பினர்கள், இந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு குரூப் இருந்துச்சுன்னா போதும். நமது பங்கில் உறுப்பினர்கள் அனைவரும் இதில் சேர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இனிவரும் நாட்களில் இந்த அறிவிப்புகளிலிருந்து தொடங்கி எல்லா நிகழ்வுகளும் அந்த பாரிஷ் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பப்படும். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது போல நமது பாப்பரசருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆயர்கள் எல்லா ஆயர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு பரலோக மந்திரமும் ஒரு அருளிருந்த மந்திரம் மற்றும் பிதாவுக்கும் செலுத்தும். இதை சொல்லி நமது பாப்பரசர் மீண்டும் நலம் பெற வேண்டும் என ஜெபிப்பது நமது கடமையாக இருக்கின்றது. அதனால் இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது பாப்பரசர் உடல்களுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே,